இப்படி ஒட்டினா முடிஞ்சு போச்சு. வணக்கம் அக்கா. இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் நடந்து அங்கே எல்லாரும் பையன்லாம் சேர்ந்து கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போயிருந்தோம். லவ் மேரேஜ், அதான் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா எடுக்காம வீட்டில் வச்சு சிம்பிளா முடிச்சிட்டான். மேலே வீட்டுக்கு போன அப்புறம் தான் அவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து அங்கே போட்டோ எடுத்துட்டு இருந்தான். எனக்கு சர்ப்ரைஸா இருந்து நான் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவன் சொன்னா அவன் புதுசாக ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னான். என் ஃப்ரெண்டு இவனை எப்படி ஒன்று தெரியும் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, ரிசப்ஷனுக்கு போட்டோ எடுக்க ஆள் வேணும்னு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன். அப்போ என் தம்பி வந்து சொன்னா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கான், அவன்கிட்ட ஆர்டர் கொடுப்பான், போட்டோ ஜம்னு எடுத்துருவான்னு சொன்னான். அப்படிதான் இவனுக்கு ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னான். எனக்கு வந்து தம்பி மூலியமா பிரஷுகா வெட்டிங் ஸ்டுடியோல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடைச்சது. நான் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். எனக்கு சர்வீஸ் நல்லா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பதட்டமாவே இருந்து, ஏன்னா என் தம்பி மூலமா ரெஃபர் ஆனதுனால. ஆனா மற்றபடி நான் எதிர்பார்த்ததை விடையும் அவங்க எனக்கு ஒரு கிளிக்கும் எக்ஸலண்டாவும் எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிளிக்குமே நல்லா இருந்து, அவங்க இன்னும் மேல எத்தனை கஸ்டமருக்கு அவங்க எடுத்தாலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு நான் தான் பெருமையா சொல்லுவேன். மகா போட்டோஸ் மட்டும் இல்ல, வீடியோஸும் உண்டு, அது கூட சேர்ந்து ஆல்பம் கிரியேஷனும் உண்டு. எந்த ஃபங்க்ஷனாலும் சரி தான், பர்த்டேனாலும் சரி, வெட்டிங்னாலும் சரி, ரிசப்ஷனாலும் சரி, இல்ல ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்னாலும் சரி, எதுனாலுமே அவன் பண்ணி தருவான். கான்டாக்ட் நம்பர் தானே, கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க.